சன் நியூஸ்ன்ற அந்த எச்ச மீடியா பார்த்து நான் கேட்கறேன். சரி 3 பாயிண்ட் கட்டார் பாத்தியா, அந்த விஷயத்தை பத்தி எடுத்து பேசு. உதயநிதி ஸ்டாலின் 2 பாயிண்ட் வச்சுங்க பாரு, அந்த விஷயத்தை எடுத்து பேசி சன் நியூஸ்ன்ற அந்த எச்ச மீடியா பார்த்து நான் கேட்கறேன். உங்களுக்கு உண்மையாவே வெக்கமான சூடு சொரணை ஏதாவது இருக்காடா? உங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகி 2 வயசு குழந்தைய ரேப் பண்ணி சாவடிச்சிருக்கான். அதை பத்தி ஒரு நியூஸ் போறதுக்கு துப்பு கிடையாது. இது இல்லாம பிளைட்ல போகும்போது அங்க வேலை செய்யற பெண்ணுகிட்ட பாலியல் தொந்தரவு கொடுக்குறான் அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகி. அந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு துப்பு இல்லை. இதெல்லாம் பார்த்தாம கல்லூரி மாணவியே ரேப் பண்ணிருக்கானுங்க. இதை பத்தி பேசல. யார் யார் பின்னாடி போறாங்க, யார் யார் கல்யாணத்துக்கு போறாங்க, அவங்க பின்னாடி கேமரா வச்சு தெரியுங்களே. கேமரா உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? அவங்க எங்க போறாங்க, குளியத்துக்கு போறாங்களா, பாத்ரூம் போறாங்களா, இந்த விஷயத்தெல்லாம் வேணா வீடியோ எடுத்து போடுங்க. அப்படி வேணா நீங்க பொழைச்சிக்க முடியும். இந்த பொழைக்கிறதுக்கு வேற ஏதாவது வாங்கி துண்டு போகலடா. உங்களெல்லாம் பார்த்த துப்பணும் போல இருக்குது. 2 பேரும் நிறைய படம் நடிச்சிருக்காங்க. ஒரு ஏஜஸ் ப்ரொடக்ஷன் அவங்கள இன்வைட் பண்ணிருக்காங்க. அவங்க கல்யாணத்துக்கு போறாங்க. இது பெரிய விஷயமே கிடையாது. நீ தப்பா பேசணுன்றதுக்காக அவன் தனித்தனியா போனோம்னு சொல்லிட்டு ஏதாவது ரூல்ஸ் இருக்குதா? அவங்களோட வாழ்க்கை வாழறதுக்கு அவங்களோட உரிமை இருக்குது. நீ பர்சனல் விஷயங்களை பத்தி பேசுறது ரொம்ப கேவலமான விஷயம். உனக்கு ரொம்ப இந்த மாதிரி ஹாட்டான நியூஸ் போனோம்னா கலைஞர் 3 பாயிண்ட் கட்டார் பாத்தியா, அந்த விஷயத்தை பத்தி எடுத்து பேசு. உதயநிதி ஸ்டாலின் 2 பாயிண்ட் வச்சுங்க பாரு, அந்த விஷயத்தை எடுத்து பேசு. இந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டே அப்புறமா இங்க நொட்டு அது வரைக்கும் யாரும்